ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பரீக்ஷா அகாடமி. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது நம்ம மதுரை மாவட்டத்துல இருக்கிற ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில இருக்கிற ஒரு வேலை வாய்ப்பு பத்தி தான். அதுவும் 1,12,400 சம்பளத்தோட. இந்த வேலை வாய்ப்பு பத்தின முழு விவரம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 8ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ல வந்து எதுக்காக அப்படின்னா, பணி பார்வையாளர், இளநிலை வரைதொழில் அலுவலர் இந்த காலி பணியிடங்களுக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது இதே டிபார்ட்மெண்ட்ல இருந்து. பட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் டிப்ளமோ சிவிலுக்கு மட்டும் தான் அவங்க கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதான் முக்கியமான விஷயமே. அதனால தான் மறுபடியும் நோட்டிஃபிகேஷன வந்து ரீஅலைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விவரம் பிளஸ் அடிஷனல் வேக்கன்சி என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி பதவியோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா, பணி பார்வையாளர், இளநிலை வரைதொழில் அலுவலர். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஓவர்சீர், சூப்பர்வைசர், டிராஃப்ட்ஸ்மேன் இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில நடக்கிற எல்லா திட்டங்களுக்கு கீழ கட்டுற கட்டடங்கள வந்து மேற்பார்வையிடுதல் தான் இவங்களோட வேலையே. இந்த வேலைக்கு வந்து அவங்க பார்த்தீங்கன்னா, எவ்வளவு சம்பளம் நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரூ. 1,12,400 வரைக்கும் மேக்ஸிமமா. மினிமம் சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா, 35,400 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்க்கிறப்போ, 35 வயச கடக்காத ஆண், பெண் யாரா இருந்தாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ மொத்த பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மதுரையில 11 இருக்கு. இத விட அதிகமாக தான் சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்து இவங்களுக்கான கல்வி தகுதி. இத தான் நான் அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ ஏற்கனவே டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டிப்ளமோ வந்து ரெகுலர் ஆர் பார்ட் டைம் எதுல வேணாலும் கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். பட் டிஸ்டன்ஸ் மோட்ல கம்ப்ளீட் பண்ணவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இது வரைக்கும் தான் ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன்ல இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ யாரெல்லாம் வந்து பிஇ சிவில், பிடெக் சிவில் முடிச்சிருக்காங்களோ, அவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்ச சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது இப்ப கரண்ட்ல முடிச்சவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா, 8/1/2021. நீங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் எங்க எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.madurai.nic.in இந்த வெப்சைட்குள்ள போனீங்கன்னா, இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் இருக்கும். பிளஸ் அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கும். ஸோ அத எடுத்து நீங்க ஃபில்அப் பண்ணி, அதோட நீங்க என்னென்ன சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட ஆதார் கார்ட் ஜெராக்ஸ். ஸோ இது போக முன்னுரிமை சான்றிதழ் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னா, அதையும் சேர்த்து அட்டாச் பண்ணி 8/1/2021க்குள்ள மதுரை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை ஆஃபீஸ்ல வந்து கொண்டு போய் சேர்த்துருங்க. இல்லைன்னா கலெக்டர் ஆஃபீஸ்ல கொண்டு போய் சேர்த்துருங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பத்தி திருப்பி சொல்றேன். இது வந்து மதுரை மாவட்டத்துல இருக்கிற ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில இருக்கிற வேலைவாய்ப்பு. மதுரை மாவட்டத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ, பிஇ, பிடெக் சிவில் முடிச்சவங்களுக்கு 11 காலியிடங்கள் இருக்கு. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. அதே மாதிரி பரீட்சையும் கிடையாது. அதுதான் முக்கியம். ஸோ இதுக்கு வந்து வேலைவாய்ப்புக்கு சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,12,400 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 35 வயச கடக்காத ஆண், பெண் யாரா இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாசம் 8ஆம் தேதி. யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இம்மீடியட்டா அப்ளை பண்ணுங்க. இந்த வேலைவாய்ப்பு செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த கன்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.